ஓம் ஈஸ்வரா குருதேவா. இதை ஒரு சமயம் நாம் மங்களூர்ல இருக்கப்படும் போது ஒரு நண்பர் வீட்டுக்கு போறோம். அவர் பெங்களூர்ல அவர் சம்சாரம் எப்ப பார்த்தாலும் அது பரண்டிக்கிட்டே இருக்கும். எது எடுத்தாலும் அது சும்மா நெய் நெய் நெய்ன்னு அழுகிட்டே இருக்கும். அவங்க எங்க போனாலும் ஒன்னும் செயல்படுத்த முடியாது. அவங்க வீட்டுல எந்த தொழில் செய்தாலும் நாசி ஆகிட்டே இருக்கும். இப்படி இருக்க போகும்போது இந்த பேயை ஓட்டணும் அப்படின்ட்டு அங்க ஒரு மந்திரவாதி இருக்கிறாங்க. அதே மாதிரி பல கோயில்கள் செய்து பல ஆடு, அதான் முனியப்பன் கோயில், அந்த கோயில் போய் ஆடு கோடிகளை கொடுத்து இதை நிறுத்தி போடணும்னு பார்த்திருக்கிறாங்க. முடியல. கடைசியில என்ன ஆகி போச்சுன்னா ஒரு மந்திரவாதி அவரு வந்த உடனே 4 கோழியை வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. 3 கோழியை அடுப்பா வச்சிருக்காரு. ஒரு கோழியை அறுத்து சமைச்சு அந்த அடுப்பா வச்சு அதுல விறகு வச்சு அமைச்சு மற்ற மசாலா எல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணா அது வரையும் இந்த கோழி உயிரோட இருக்கு. நெருப்பு வச்சு எரிக்கிறாங்க. ஆனா மேல வச்சது வேகுது. எந்த ஒரு பாட அதை எடுத்து அப்படி வீசினா எல்லாம் எடுத்துட்டு போகுது. இப்படி வீசின உடனே இந்த பேய் உடனே அதுல எடுத்து அது வரைக்கும் போச்சொல்லி போட்டு அதுக்கு சாராயம் இதெல்லாம் கொடுத்து நிலைமை என்ன ஆகி போச்சு. இதை செய்த உடனே காசு கொடுத்தது எவ்வளவு 10,000 ரூபாய் செலவழிச்சு. இது அல்லாதபடி ராஜஸ்தான்லயும் இதே மாதிரி போய் என்னென்னமோ பாரு இதையெல்லாம் செய்திருக்காங்க. ஒன்றும் முடியல. கடைசியில நான் சித்தாகி அங்க போயிருக்கும் போது அவங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்தது. அப்ப அவங்க வீட்டுல வந்த உடனே அப்ப சொன்னாங்க, நீ வாங்க அப்படின்னு. இந்த இட்டி செடி அந்த இதெல்லாம் போட்டா சரியா போகும் மந்திரவாதிகள் சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாது. நீ மிளகாய் எடுத்து வாங்கன்னு ஒரு நெருப்பு வைங்கன்னு. அந்த நெருப்புல ஒண்ணு மிளகாய் போடுங்க. அந்த நீ மிளகா மேல நேரா மூக்க வைமா முகத்தை வைமா. எனக்கு எல்லாம் தெரியும், நீ வை பார்க்கலாம் அப்படிங்கிறது. அதை வச்ச உடனே அந்த மிளகா பொடி போட்டோம் இல்லைங்க. இவங்கெல்லாம் அந்த மிளகா தூக்கி போட்ட உடனே போகணும்னு அந்த காம்பவுண்ட் அந்த காம்பவுண்ட் ஓடுறதுக்காரன் என்ன இந்த மாதிரி போடணும் சண்டைக்கு வந்துட்டாங்க. இது அதுக்கு டீ உட்காந்து இன்னும் போடு எல்லாம் ஓடட்டும் அப்படின்னு சொன்னீங்க தான். ஒரு ஆவியின் உணர்வு உள் சென்று விட்டால் இதை உங்களை அப்புறப்படுத்த முடியாது. அப்பதான் சொன்ன உங்க அண்ணனை நீ எந்தெந்த அளவுல நீ இம்சிச்சோ பழித்திக்கு உணர்வோடு சம்சாரத்துக்குள்ள இருக்குது. அது வந்தவொடனே எனக்கு தோசை வாங்கிட்டு வாடா, அது வாங்கிட்டு வாடா, இது வாங்கிட்டு வாடான்னு சொல்லு. இங்க உட்கார வருவதில்லை. ஒன்னி நான் கெடுத்தே பண்ண எந்த தொழில் எடுத்தாலும் முடியாது. அப்புறம் இந்த மாதிரி சொன்ன உடனே நீ இந்த மாதிரில நீ எப்படி இருந்தாலும் நீ இறந்த பிற்பாடு இந்த உடல் விட்டு நான் சென்ற பிற்பாடு அந்த சப்தரிஷி மண்டலத்தோட இணைந்து உடல் பெறும் உணர்வு கரைந்து ஒளிபெறும் சரீரமாக பெறணும். இந்த உடல்லையும் நீ உயர்ந்த சக்தி பெறணும். அந்த உயர்ந்த சக்தி பெறணும்னா இந்த பெண்ணை நீ இந்த உயர்ந்த நிலைக்கு எண்ணத்தை விடு அப்படின்னு சொல்லி இந்த உணர்வு பதிவு செய்து அது பதிவு செய்து வந்த உடனே பார்க்கணுமே. இந்த உதவிகள் வந்தது அந்த ஆளுக்கு ஜே 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 ஜேன்னு வந்துருச்சு. அந்த வளரப்படும் போது இது சொல்லிட்டு வர போகும்போது அந்த ஆளுக்கு புத்தி என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நானே தான் ராஜா அப்படின்னு நானே தான் ராஜா அப்படின்னு சொல்லி போட்டு இடங்களும் நான் தான் வாங்கி கொடுத்தேன். போற இடங்களையும் இடங்களை வாங்கி கொடுத்து எல்லாம் இது பண்ணி இந்த ஆள் இருக்கிறார் குமாரபாளையத்தில் இருக்கிறார். அந்த மாதிரி செய்து எல்லாம் பண்ணி எதாவது பண்ணும்போது என்ன ஆச்சு, அதனுடைய வளர்ச்சிகள் அதிகரித்து இவர் பணம் வர ஆரம்பிச்சோடனே தவறுகள் நிறைய செய்யாண்டார். ஆனா அண்ணனாவது கத்திரிக்காவது அதான் என்னைக்கு போயிட்டான் செத்து போயிட்டான் நீ என்ன இது பண்றது அப்படின்ட்டு மறுபடியும் வந்துருச்சு. இந்த உடலுக்குள் இருந்து அந்த உணர்வை சிறுகேற்றி அதை வளர்த்திட்டு வரணும். அதுக்கு என்னென்ன நிலைகள் எடுக்கணும் அது சொல்லிட்டு கொஞ்சோண்டு இடம் கொடுத்தாருன்னா இப்போ பிடிச்சிக்கிடுச்சு. அப்புறம் மறுபடியும் மேல போச்சு பாருங்க, இதெல்லாம் வெடிக்கிட்ட ஆரம்பிச்சு. உனக்கு தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் கரைய ஆரம்பிச்சு. இப்படி மனிதன் தன் நிலைகள் வரப்போகும்போது உடலுக்குள் வந்தால் இந்த